வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. நம்முடைய சிறுகதை நேரம் சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் எழுதிய சிறுகதை 4 முனை சதது. வாசிப்பவர் மதுமிதா. 1. முதல் 2. மௌனிதா பால்கனியில் முக்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தபடி 7வது மாடி உயரத்திலிருந்து கண்ணுக்கு சிக்கிய போக்குவரத்து சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சுசி சமையலறையில் கேஸ் அடுப்பில் பிளாக் காஃபி கொதிப்பதை கவனத்தில் வைத்தபடியே அங்கிருந்து மௌனிதாவையும் ஒரு பார்வை பார்த்திருந்தாள். வாசனை நாசியை தொட்டதும் மௌனிதா திரும்பினாள். தூளை ராவா போட்டு கொதிக்க விடாதேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற. உனக்கு எதுக்குடி இவ்வளோ அடம்? ஓஹோ, அதுக்கும் தகுதியெல்லாம் இருக்குதா? இல்லைங்கிறியா? 2 கோப்பைகளோடு வந்த சுசி ஒன்றை மௌனிதாவிடம் கொடுத்தாள். பாருடி, உன்னோட பிரேக்கப் காண்டுகளை இங்கே ஸ்டாண்டப் காமெடியாக்க ட்ரை பண்ணாத. எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. லேடி பேர்ட் கேடிகள் இன்னும் நக்களு. பள்ளத்தில் சைக்கிள் டயர் இறங்கி ஏறுறதுக்கும் காலு டொக்கு பள்ளத்துக்குள்ளே சரிஞ்சு போய் நொண்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற. சிரிச்சிட்டேன், போதுமா? இன்னொரு ஸ்பூன் தூள் ராவாக எடுத்துகிட்டு வந்து உன் கப்பில் கொட்டிடுவேன். ரொம்ப படித்து மண்டை கலண்டு ஆல்ரெடி 2nd ஃப்ளோரில் தொங்கிக்கிட்டு கிடக்குது. இதில் தத்துவமாயிரு. பொறாம. சுசி நெருங்கி போய் அவளுடைய முன்னந்தலையில் மாடு முட்டுவதைப் போல இடது கையால் ஒற்றை கொம்பை உருவாக்கியபடி லேசாக இடித்தாள். காஃபியை மடியில் சிந்தி தொலைச்சிடாத எருமை. மாட்டுக்கொம்பு சட்டன மொட்டு விரல்களாக குவிந்து மலர் இதழ்களாகி மௌனிதாவின் கன்னத்தை தடவி முத்தம் கொஞ்சியது. லவ் யூ டி லூசு. அவள் சிரித்தபடியே திரும்பி மீண்டும் தெருவை பார்த்தாள். ஐடியாஸ் எல்லாம் அந்த ரோட்டில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. எப்போ பாரு உருன்னு. என் மூஞ்சி அப்படியா இருக்குது சுசி? திரும்பாமலேயே கேட்டாள். இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிந்திருந்தாலும் ஏன் கேட்கிறோம் என்பதையும் யோசித்தாள். சமீபத்தில் ஒரு முறை சுசி தன்னுடைய மொபைல் கேமராவில் மௌனிதாவின் முகரையை கிளிக் அடித்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாள். அவளுக்கோ அது பிடித்துத்தான் இருந்தது. சுசியின் பார்வை கோணத்தில் தான் என்னவாக இருக்கிறோம் என்று மண்டை காய்ந்த நட்பின் தொடக்க காலங்களெல்லாம் முடிந்து போய் 700 நாட்களை தாண்டிவிட்டது. என் மூஞ்சி இப்போவும் அப்படியேவா இருக்குது என்று மாற்றி கேட்க நினைக்கிறேனோ? அதில் உள்ள விருப்பத்தின் மீதான அக்கறை என்ன? ஆம், இப்படி பால்கனியில் உட்கார்ந்து கொண்டு சாலையை வேடிக்கை பார்க்கும்போது நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே முக்கியம். இவர்களெல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்? இதே போன்றதொரு ஜனத்திரளில்தானே அவளும் எங்கோ சுற்றி கொண்டிருப்பாள். நான் அவளுடைய நினைவின் உறுத்தலாக இப்போதும் இருப்பேனா? கோந்து போல ஒட்டிக்கொண்டு உறவாடும் நிலைகள் மெல்ல நீர்த்து போவது எதனால்? நிலையாமை மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா? அல்லது அதனையும் ஊடறுத்து பாய்கிற ஏதோ ஒரு உணர்வா? அப்படியான உணர்வுகளுக்கு தீனி போடப்படுவது வெளியிலிருந்து மட்டுமல்லவே. முதலில் அவ்வித உணர்வுதான் என்ன? அவள் என்னை விட 15 வருடம் சிறியவள் என்பதால் அனுகூலம் எடுத்து கொண்டேனா? என்னை தாயை போல பார்த்து கொண்டாளே, அதனாலா? காதலியாக அணைத்து கொண்டாளே, அதனாலா? சுயநலவாதியா நான்? அவளுடைய கண்ணின் ஒளிக்குள் ததும்பும் ஈரத்தின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? என்னிடமிருந்து இல்லையா? அதன் வேர்க்கால் நுனியின் பதம் வேறெங்கோவா? ஓர் ஆராய்ச்சி மாணவியை நான் பயன்படுத்தி கொண்டேனா? 18ஆம் நூற்றாண்டின் காமம், 19ஆம் நூற்றாண்டின் காதல், 20ஆம் நூற்றாண்டின் இச்சை இவற்றின் மீது படிந்து கொண்டு அல்லல் படுத்துகின்ற 21ஆம் நூற்றாண்டின் சந்தர்ப்பவாதம். இப்படி ஒரு 4 முனை சதுர தீசிஸிற்கான நுணுக்க குறிப்புகளுக்குள் புத்தகப் புழு போல ஊர்ந்து போவதற்கான மனத்தை எப்படி ஒருத்தி தானாகவே இவ்வளவு பொறுமையோடு கட்டி எழுப்பியிருந்திருப்பாள்? அவளுடன் இருந்த பேய்த்தனமான 9 மாதங்களும்
என்னை இந்த புவியீர்ப்பு சக்தியிலிருந்து இழுத்தெடுத்து இருளுக்குள் மிதக்க விட்டவள் அவளே. என்னிடமிருந்து விலகி கொள்ளும்போது எந்த பக்குவத்தையும் அவள் பேணவில்லை. ஜஸ்ட் எ டிட்டாச்மெண்ட். எனது அழைப்புகளை ஏற்கவில்லை, பதில்களை அனுப்பவில்லை. அந்தமான் நிக்கோபர் வரையில் சிறிய பயணம் போய்விட்டு திரும்பிய போது அனைத்து உடைமைகளையும் சுத்தமாக துடைத்தெடுத்து கொண்டு போய்விட்டாள். அந்த சம்பவம் நறுக்கென்று இருக்கிறது. படுக்கை விரிப்பில் கூட அவளுடைய துளி வாசம் இல்லை. மேற்கொண்டு அங்கேயே கிடந்து உழல பிடிக்காமல் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்தே அடுத்த 9 மாதங்களும் கரைந்து விட்டன. எத்தனை சிறிய மனித புள்ளிகளாக திரிந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய விஷயங்களை மண்டைக்குள் உற்பத்தி பண்ணிக்கொண்டு வெயில் மினுங்கும் ஹெல்மெட்டுகளுடன் 2 வீலர் உயிரிகளாக அறையிலிருந்து வெளிவர முடிகின்ற காஃப்காவின் பூச்சிகள். மௌனிதா பிளாக் காஃபியை சிப் பண்ணிய போது நாக்கு கசந்தது. சுசி சர்க்கரை போட மறந்து விட்டிருக்கிறாள். அடுத்த சிப்பின் கசப்பிற்கு நாக்கின் சுவை மொட்டுக்கள் தயாராகியிருந்தன. 2. மாதங்கியின் ஆரஞ்சு க்ரஷ். 3:30 மணி வெயில் அப்படியொன்றும் காத்திரமாக இல்லை. ஆனால் அந்த ஃப்ளாட்டின் கூடத்தில் வெப்பம் மிகுந்திருந்தது. அதற்கு காரணம் மாதங்கிதான் என்று நளினி நம்புகிறாள். கற்பூரம் ஏற்றி நீட்டினால் ஒரே அடியில் அணைத்து ஊர்ஜிதப்படுத்தி விடுவாள். காதல், ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் என்று எங்கெங்கோ வளைந்து போய்க் கொண்டிருந்த வாக்குவாதம்தான் அதற்கான மூல காரணம். ஒரு உடம்பை அனாட்டமி, பயாலஜிக்கல் வடிவாகவும் ஃபிசிக்கல் அண்ட் எஸ்தட்டிக்கலாகவும் பார்க்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கோமோ இல்லையா? அதை நீ மறுப்பியா? மாதங்கியின் கேள்வி கூர்மையாக இருந்தது. நளினி கடுப்பில் கொச்சையாக ஒரு பதிலை அவளுக்கு சொன்னாள். பசி எடுத்தால் சாப்பிட்டு முடிச்சிடணும், அதை விட்டுட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணுமா? 2க்குமே வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறேன். காமத்தை கொச்சைப்படுத்துறதும் காதலை மட்டுமே தூக்கி உச்சாணி கொம்புல வைக்கிறதும் போங்காட்டம்னு எனக்கு படுது. ஐ ஸ்ட்ராங்லி டினை தட் நான்சென்ஸ். அது உனக்குடி, நீ ஒரு அழப்பற. பர்சனல் எதுக்கு டச் பண்ணுற? அது இல்லையே பாயிண்ட்டு. நாம் ஒரு மரபணு தொடர்ச்சியில் நின்று பேசிக்கணும்ல. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறதும் பார்க்க பிடிக்கிறதும் பார்த்த உடனேயே பிடிக்காமல் போகிறதும் அப்புறம் லேட்டாக அதுவே பிடிச்சி போகிறதும் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. சாத்தியங்களை பற்றி பேசாமலேயே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு இணையாக கொஞ்சம் ஓரமாக தொட்டு காட்டுறதுக்கு என் பர்சனலை நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பர்சனலை தாக்குற ஐடியாவை மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வாதத்தை திசை திருப்பி கொண்டு போவதை ஐ டிஸ்அக்ரி. லுக் மாது, உன்கிட்ட ஈகோ இருக்குது. அதை சுட்டி காட்டினா உனக்கு எதுக்கு சுருன்னு வருதுன்னு யோசிச்சிருக்கியா? ஈகோன்னு மொட்டையா சொல்லாத. இப்போ நீ சூப்பர் ஈகோவைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். நான் ஒரு அடல்ட், நீ ஒரு அடல்ட். 2 பேருக்குமே சூப்பர் ஈகோ இருக்குது. அதில் குறிப்பாக எதை சொல்ல வர்றேன்னு ஒரு தெளிவு இருந்தால் ஓகே. இல்லைன்னா இதுவும் ஒரு வீம்பு பிடிச்ச தாக்குதல் தானே. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? ஏய், இது சரியில்லை. சூப்பர் ஈகோவிலேயே 6 கூறுகள் இருக்குதுடி. அதில் துல்லியமாக எதை சொல்ல வர்றேன்னு கேட்குறேன். ஒரு டிஸ்கஷன்னு வந்தால் பொறுமையாக இருக்கிறது முக்கியம் இல்லையா? அந்த கூறுமயிரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இதோ எங்கேயோ ஆரம்பித்து வேறு எதையோ பேசிகிட்ருக்கோம் பாரு. அதே தான் வெளியிலையும் நடக்கும். வெறும் அவுட் சைடராக இன்னொரு ஆள் நம்மளை ப்ரீஸ் ஜட்ஜு பண்ணிக்கிறதுக்கு இப்படித்தான் நாமளே சிவப்பு கம்பளத்தை விரித்து வைப்போம். அது தேவையா? இருந்துட்டு போகுது போ. இது வீம்பு. ஓ, இது ப்ரீ ஜட்ஜிங்கில் வராதா? மாதங்கி இடுப்பில் ஊன்றி இருந்த இடது கையை தளர விட்டாள். வலது கையில் இருந்த கண்ணாடியிலான பீர் கோப்பையில் பாதி நிரம்பி இருந்த ஆரஞ்சு க்ரஷ் அழுங்காமல் அப்படியே இருந்தது. அவளுடைய இந்த திடமான நிலைப்பாடு அவளுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்குமே கூட பல சமயங்களில் அசௌகரியத்தை கொடுத்துவிடும். ஆரஞ்சு க்ரஷை ஒரு மடக்கு குடித்தாள். இமைகளை மெதுவாக மூடி அதை ரசித்து விழுங்கினாள். அவளுடைய முகத்தில்
அலையோடும் நிதானத்தை பார்க்க பார்க்க நளினிக்கு பற்றி கொண்டு வந்தது கிராதகி. நளினியின் கிராதகி விழிப்பிற்கு மாதங்கியின் பிரியாத இதழ் கோடுகள் ஒரு புன்னகையை வளைத்தன. இன்னும் திரவாத இமைமேடுகளுக்குள்ளே புடைத்திருக்கும் கண்கள் இடவளமாக மெல்ல உருண்டபடி இருந்தன. நளினியோடு அறையை பகிர்ந்து கொள்ள நேர்ந்த இக்காலச் சூழல் மீது மாதங்கிக்கு எந்த புகார்களும் கிடையாது. தன்னுடைய அறையில் தான் உண்டு, தன்னுடைய ஆராய்ச்சி உண்டு என்று கிடப்பாள். தன் பங்கிற்கு சமையல் செய்வது, வீட்டை சுத்தப்படுத்துவது, பாத்திரங்களை கழுவி எடுத்து ஒழுங்குபடுத்தி வைப்பது, துவைத்த பெட்ஷீட்களை, தலையணை உரைகளை, இருவருக்குமான உள்ளாடைகளை என அத்தனையையும் பால்கனி கொடியில் காயப்போட்டு நேரத்திற்கு அவற்றை எடுத்து மடித்து வைப்பது, வாரத்திற்கு ஒரு முறை கழிவறையை சீர்படுத்துவது என அனைத்து வேலைகளையும் சமமாக பகிர்ந்து கொள்கிறாள். கூடத்தில் இருக்கும் பெரிய டிவி திரையின் முன்பாக இருவருமாக சேர்ந்து உட்கார்ந்து கதையடித்து கொண்டே மிகச் சில திரைப்படங்களை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். நளினியின் நண்பர்கள் ஜமா வந்தால் அவர்களிடமிருந்து ஒரு ஹாய் ஹலோவோடு விலகிக்கொள்வாள். அவளை இன்ட்ரோவர்ட் என்று நினைப்பவர்களும் உண்டு. நளினியின் பாய் ஃப்ரெண்டிடம் குறைவான உரிமைகளோடு உதவிகளை கேட்டு பெற்றிருக்கிறாள். அது மாதங்கி நளினியின் நட்புக்கு கொடுக்கும் மரியாதை. என்கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுகிறா, உன் நண்பர்கள் இவளை போய் இன்ட்ரோவர்ட்டுன்னு எப்படி சொல்கிறாங்க என்று அவன் நளினியிடம் கேட்டிருக்கிறான். அவளுக்கு என்கிட்ட மட்டும்தான் செட் ஆகும் என்று பதில் சொன்னதாக மாதங்கிக்கு தெரியும். கண்களை திறந்தாள். நளினி இவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தபடி சாப்பாட்டு மேஜையை ஒட்டியிருந்த நாற்காலியில் ஒரு கால் மடக்கி உட்கார்ந்திருந்தாள். இரக்கமே இல்லாதவள் அதானடி? தேங்க்ஸ் ஃபார் நாட் டினோட்டிங் அஸ் எ மான்ஸ்டர். டி, உனக்கு ஏன் கோபமே வரமாட்டேங்குது? யார் சொன்னா? அதெல்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதயத்தை தொந்தரவு பண்ணுறதில்ல. ப்ரொஃபஸர் எதுக்கு அம்போன்னு விட்டுட்டேன்னு கேட்டால் மட்டும் பதிலாக ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல. இப்போது மாதங்கி மிச்சம் இருந்த மொத்த ஆரஞ்சு கிரஷையும் கடகடவென ஒரே மூச்சாக குடித்து முடித்தாள். நளினியை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தாள். கோணலாக சிரித்தாள். லியனார்டோ டாவின்சி வெறும் மோனாலிசாவை மட்டும் வரையலை. அது ஒரு எஸ்தட்டிக்கல் வெளிப்பாடு. பணத்தோட மண்டையை திறந்து கபாலத்துக்குள்ளே நம்ம மூளை எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து பாகம் பிரிச்சும் மனுஷன் வரைஞ்சி வச்சிருக்கான். அது அனாட்டமி வெளிப்பாடு. ரெண்டும் தான் இருக்குது. ரெண்டுமே கணக்கில் வந்தாகணும். இதைத்தான் சொல்ல வந்தேன். ரொம்ப அவசியம். மரண தண்டனையால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அனாத பொணமாக கிடக்கிறான். அன்னைக்கு சட்டத்தில் மனித உடலாராய்ச்சிக்கு தடை இருந்திருக்கு. பிணக்கிடங்கை காவல் காக்கிறவனுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பணத்தை தன்னோட ஆராய்ச்சி கூடத்துக்கு ரகசியமாக கொண்டு வந்து அப்புறமா தான் அதோட மண்டையோட்டை கலட்டி பார்த்துருக்கிறாரு டாவின்சி. அந்த செயலுக்கும் இந்த நூற்றாண்டில் சகலவிதமான மருத்துவ வசதிகளோடு இருக்கிற நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த ஆள் ஃபாதர் ஆஃப் தி மாடர்ன் அனாட்டமி. இதை நான் சொல்லலை, மெடிக்கல் கம்யூனிட்டி சொல்லுது. என்ன, நமக்கு ஒரு கம்பெனியை தேடிக்கிறதுக்கு இவ்வளோ அறிவு வேணுமா? இருந்தால் என்ன தப்பு? அப்படிலாம் வாழ முடியாதுடி, ரொம்ப சிக்கல் பண்ணிக்கணுமான்னு எளிமையாக கேட்குறேன், அவ்வளோதான். மாதங்கி சிரித்தாள். அவளுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். கண்ணாடி கோப்பையை மேஜையில் வைத்தாள். நளினியின் குதிரைவால் குடுமியை ஹேர் பேண்டிலிருந்து விடுவித்தாள். குட்டை கூந்தல் விடுதலை பெற்றது. அவளுடைய புருவங்கள் இரண்டையும் தன்னுடைய கட்டை விரல்களால் மென்மையாக நீவிவிட்டாள். நளினி காத்திருந்தாள். இதையெல்லாம் செய்கிறாள் என்றால் ஏதோ சொல்லப் போகிறாள் என்று அர்த்தம். ஷேரிங் த பெட்னா வெறும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பொழுதுகளோடு இருக்கிற அன்றாட நடவடிக்கை நடத்தைகள் எல்லாம் இருக்குதில்ல. அதை பற்றி தான் என்னோட யோசனை, ஆராய்ச்சி எல்லாம். அதைத்தானே வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அப்புறமும் சிக்கல்னு ஒன்று எங்கேருந்து முளைச்சிக்கிட்டு வரும் தான். அதை உட்கார்ந்து பொறுமையாக நாமளே நுனியது முனையதுன்னு அவுக்கிறதா, இல்லை யார்கிட்டையாவது தூக்கிட்டு போய் நின்று ஐயா சாமி இந்த சிக்கலை எப்படியாவது அவுத்து கொடுங்கோன்னு நிற்கிறதா? கிராதகி
தேங்க்ஸ். இப்போ நீ ரெடியாகு, ஏன் கூட வா. 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். அடி பாவி, நிஜமாத்தான் சொன்னியா? ஆர் யூ ஷியர்? அடுத்த அரை மணியில் 2 சக்கர வாகனத்தில் பயணித்தபடி ஹெல்மெட் அணிந்த 2 தலைகளும் நகரின் போக்குவரத்திற்குள் கலந்திருந்தன. இன்னும் சூரியன் மேற்கு வானில் நின்று கொண்டு அழிச்சாட்டியமாக உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தான். 3. டாட்டூஸ் பை டார்வின். நளினி காத்திருப்பு இருக்கையில் இருந்தவாறு டாட்டூ ஸ்டுடியோவின் உள் வடிவமைப்பை நோட்டம் விட்டாள். சிமெண்ட் பூச்சு இல்லாத செங்கல் சுவர்களில் தந்தத்தின் நிறத்தில் வர்ணமடித்திருந்தார்கள். அகன்ற ஜன்னல் திறப்பை மூடியிருந்த வெண்ணிற திரைச்சீலையின் வழியே உள்ளே நுழைந்த சூரிய வெளிச்சம் பிரதிபலிப்பாக ஸ்டுடியோ முழுவதிலும் பரவியிருந்தது. மரத்திலான தரையில் காஃபி பொடி நிறத்தோடு கலந்திருந்த வெளிச்சம் பார்வைக்கு இதமாக இருந்தது. மெல்லிய இசை கசிந்த அறையில் தொழில் சார்ந்த சாதனங்கள் அதற்கென ஓரிடம் அமைக்கப்பட்டு சீராக இருந்தது. பக்கச்சுவரில் ஆணியில் மாட்டப்பட்டு கிட்டார் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதனை அடுத்து சற்று தள்ளி அரையடி அகலம் கொண்ட 4 அடுக்கு அலமாரியில் டாட்டூவிற்கான வர்ணப் புட்டிகள் ஒழுங்கு வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தன. டாட்டூஸ் பை டார்வின் என்கிற ஒரு குறியீட்டு லோகோ பிரதான மேஜைக்கு பின்பக்க சுவரில் பதிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த சிறிய சுழல் நாற்காலியில் லேசாக அசைந்தபடி அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய சிகை அலங்காரம் வித்தியாசமாக இருந்தது. இடது மூக்கில் கருப்பு வளையம் அணிந்திருந்தவள் சூயிங்கம் மென்றபடி மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தாள். சற்று தள்ளி இருந்த உயரமான மேஜையில் மாதங்கி கால் நீட்டி படுத்திருந்தாள். அவளுடைய கருப்பு நிற டாப்ஸ் நெஞ்சு பகுதி வரையில் சுருட்டிவிடப்பட்டிருந்தது. வெண்ணிறம் பளிரிட்ட வயிற்று சருமம் தெரிந்தது. எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நளினியின் முகத்தில் ஆச்சரியம் பரவியிருந்தது. டாட்டூ வரைகிறவன் மாதங்கியை நோக்கி குனிந்திருந்தான். என்ற இயந்திர சப்தம் விட்டு கேட்டது. தொப்புளின் இடது பக்கவாட்டில் 30 டிகிரி சாய்கோணத்தில் சின்னஞ்சிறிய பூச்சி ஒன்றை அவன் நுணுக்கமாக வரைந்து கொண்டிருந்தான். அது அவளுடைய தொப்புள் குழியை நோக்கி நகர்வதை போன்ற பாவனையில் இருந்தது. மாதங்கிக்கு அவ்வப்போது ஏற்பட்ட கூச்சத்தால் முகத்தின் தசை சுருங்குவதும் விரிவதுமாக இருந்தது. பல நாட்களுக்கு முன்னேயே அவள் தனியாய் வந்து விசாரித்து எந்த டிசைன் வேண்டும், டாட்டூவின் காயம் ஆறுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும், அதன் பிறகு பேண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என ஒன்று விடாமல் அத்தனையையும் தெரிந்து கொண்டு இந்த தேதியை முன்பதிவு செய்துவிட்டு இப்போது நளினியையும் துணைக்கு அழைத்து வந்திருக்கிறாள். மாதங்கியின் முடிவுகள் தீர்க்கம் நிறைந்த முரட்டுத்தனம் கலந்த ஒன்று. அதெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களின் அபிப்பிராயம். அவளோ காலுக்கு கீழே பூமியே 2ஆக பிளந்தாலும் எந்த பக்கம் தாவி குதிப்பது என்பதில் குழப்பமற்றவள். அனைத்திற்கும் அவளிடம் ஒரு தியரி இருந்தது. அதனை அவள் நம்புகிறாள். சொந்த வாழ்வில் அதனை பரீட்சித்தும் பார்க்கிறாள். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து தன் வட்டத்திற்குள் பகிர்ந்து கொண்டு விவாதிக்கிறாள். மற்றவர்களுக்கு கடுப்பு ஏற்படும் விதத்தில் எப்போதும் படுகூலாக இருக்கிறாள். சூயிங்கம் பெண் நளினியை பார்த்தபடியே சிறிய வெண்ணிற முட்டையிட்டாள். அது பொட்டென்று வெடித்ததும் மீண்டும் சூயிங்கத்தை வாய்க்குள்ளே இழுத்து கொண்டு மெல்லத் தொடங்கினாள். நளினியும் இப்போது அவளையே பார்த்தபடி இருந்தவள் இது ஒரு தனி உலகம் என்று நினைத்து கொண்டாள். இருவரும் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். நளினி வண்டியை ஓட்டினாள். அது என்னடி பூச்சியை டாட்டுவா போட்டிருக்க, அருவருப்பா இல்லை? பார்த்தாலே என்னமோ பண்ணுதுடி. என் கூட வந்ததால் நீ பார்த்துருக்க, மற்றபடி அது என் உடம்போட ப்ரைவசியான இடம், ஊருக்கே காட்ட போகிறதில்ல. பின்ன என்னவா? உன் பார்ட்னரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆஹா, பூச்சிக்கேவா? ரொம்ப பண்ணாதென்ன, எதுக்கு பூச்சி? அது காஃப்காவோட மெட்டமார்ஃபோசிஸ். அதில் வர்ற கிரிகோர் மாதிரி நானும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க போகிறதில்ல. ஆனால் நானும் இந்த 21ஆம் நூற்றாண்டின் பூச்சி தான்.
பட் ஐ ஆம் எ காஃப்காஸ் மாடர்ன் லிவிங் பக். நானும் தான் வேலைக்கு போகிறேன், சுயமாக சம்பாதிக்கிறேன், வீட்டு உள்ளேயேவா முடங்கி கிடக்கிறேன். இதோ நினச்சா வெளியே கிளம்பி வந்துட்டேன் பாரு, சும்மா அடித்து விடாத. பாயிண்ட். ஆனால் லவ் பண்ணுறல்ல, கல்யாணமும் பண்ணிக்குவ. வீடுன்னா கட்டிடம் அறைன்னு மட்டும் நினச்சிட்டியா? புவர் கேர்ள். குடும்பங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அறை. அதே ஒரு மெட்டஃபரியா? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போடி. ஒன்று சொல்கிறேன் கேளு. உலகம் பூரா உள்ள நகரங்களில் நடக்கிற டிவி கேம் ஷோவான இந்த பிக் பாஸ் கான்செப்டையே நான் காஃப்காவோட நவீன மெட்டமார்ஃபசிஸாக தான் பார்க்குறேன். எனக்கு அதில் மாற்று கருத்துகள் கிடையாது, கிளியராக இருக்கேன். அது ஒரு ஜாலி கேம் ஷோடி, இஷ்டத்துக்கு வளராத. சரி, அதை விடு, அது உனக்கு புரிய வேணாம். ஆனால் மனுஷனுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்துறது வேலை சுமையால் மட்டும் இல்லைங்கிறது தானே உலகின் ஒட்டுமொத்த சமூக நுண்ணரசியல். அதில் வீடுங்கிற அமைப்பின் உள்ளும் புறமுமா மண்டைக்குள்ளே ஓவர் டைம் வேலை பார்க்குறதுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்துடுறோம். வேறு வழியே இல்லைங்கிறது உன்னோட வாதம் அதானே? பின்ன என்னவா? தேர் இட் இஸ். அதுக்குள்ளே ரொம்ப சின்னதாக ஒரு ஏரியா இருக்குது. நமக்கான நோ அல்லது எஸ்ஸை எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாங்கிற குட்டி ஏரியா. அந்த இடத்துல தான் அடல்ட் ஈகோவோட முக்கியமான பகுதியோட உருமாற்றத்துக்கான சந்தர்ப்பமும் இருக்குன்னு நம்புகிறேன். என்னது அது? என்னோட பொருளாதார சுதந்திரத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என் தனிப்பட்ட உணர்வுகளுக்கான சந்தை பொருளாக நானே உருமாறி என் ஒட்டுமொத்த உடம்பாவுமே இன்னொரு கைக்கு என்னை நான் பேரம் பேசிக்க விரும்பலைன்னு சொல்கிறேன். ஐ கான்ட் பி எ கஸ்டடி மெட்டீரியல் டு சம்படி. எனக்கு நான் தான் ஓனர். இந்த ஓட்டத்தின் வரிசையில் வேலை ஊதியங்கிறது ஜஸ்ட் ஒரு சேவை கணக்கு. எப்படி சொல்கிறது? வாழ்வாதாரத்துக்காக லோல் படுறது, ஓகே. மற்றபடி பர்சனல் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பர்சனல். நான் என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும், என்ன படம் பார்க்கணும், இருக்கிறதா இல்லை சாவுறதான்னு ஒன்று விடாமல் எல்லாமே ஏன் தேர்வாக இருக்கணும். காரணங்கள் எனக்கு ஏற்றதாக இருக்கணும். மனு போட்டுக்கிட்டு லைன்லலாம் நிற்க முடியாது. கேட்டியா? தலை சுத்துதுடி. லெக்சரை கொஞ்சம் நிப்பாட்டு, இல்லைன்னா நான் வண்டியை ஏதாவது லாரிக்கு அடியில் பார்க் பண்ணிட போகிறேன். முதல்ல வீட்டுக்கு போய் சேருவோம். ஹோய்! ஏனோ மாதங்கி திடீரென சந்தோஷ கூச்சலிட்டாள். 4. கேடி பக் என்னும் பூச்சிகள். மௌனிதா கட்டிலில் முதுகை சாய்த்து உட்கார்ந்தபடி மடியில் தலையணையொன்றை வைத்து அதன் மீது ஒரு ரைட்டிங் பேடை வைத்து அதில் கத்தையாக இருந்த காகிதங்களை புரட்டி புரட்டி அவ்வப்போது பென்சிலால் அடிக்கோடுகள் போட்டு கொண்டிருந்தாள். கூடத்தில் சார்ஜரில் இருந்த அவளுடைய மொபைலில் வாட்ஸ்அப் மெசேஜ் பிளிங்க் என்றது. இரவு மணி 10:30. மாதங்கியிடமிருந்து ஒரு புகைப்படம் வந்திருந்தது. சுசி மொபைலை கொண்டு வந்து கொடுத்தாள். பிசாசு 1 வருஷம் கழித்து என்னத்தையோ அனுப்பி வச்சிருக்கு பாரு. முதலில் மௌனிதாவிற்கு அவள் சொன்னது சரியாக புரியவில்லை. கொஞ்சம் தாமதித்து மண்டையில் உரைத்ததும் நம்ப முடியாமல் சுசியை ஏறிட்டு பார்த்தாள். எமோஷன் ஆயிடாத, மத்தியானம் என்கிட்ட எப்படி இருந்தியோ அப்படியே இரு. 2 சுத்த லூசுங்க. அரைக்கதவை மூடிவிட்டு போனாள். வாட்ஸ்அப்பை திறந்தபோது மாதங்கி ஆன்லைனில் இருந்தாள். புகைப்படத்தை திறந்ததும் தொப்புளுக்கு பக்கத்தில் இருக்கும் டாட்டு பூச்சியை பார்த்ததும் அவளுக்கு அடிவயிற்றில் கூசியது. அதிலிருந்து பார்வையை பீத்து எடுக்க முடியவில்லை. ஹாய் மௌனிதா மாதங்கியின் சாட் விழிப்பிற்கு உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். உதடுகள் துடிப்பதை கட்டுப்படுத்தி கொள்ள திணறினாள். ஹலோ, ஆர் யூ தேர்? இன்னைக்கு கூட உன்னை நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்க மாது? யா, கோயிங் குட். டாட்டு பார்த்தீங்களா? 9 மாதத்தில் கிரிகோராவே மாறிட்டியா? இது சரிப்பட்டு வரலையே, இருங்க வீடியோ காலில் வர்றேன். மௌனிதாவிற்கு நெஞ்சுக்குள்ளே பட்டாம்பூச்சியின் சிறகுகள் மெதுவாக வருடத் தொடங்கின. அடிவயிற்று அமுலம் சுறுசுறுவென உள்ளுக்குள்ளே இருந்து கவ்வி இழுத்து சங்கடப்படுத்தியது. வந்துவிட்டாள். ஹாய், என்ன உங்கள் ஃப்ளாட்டில் இல்லையா? சுசி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா?
ஆமாம், வந்து 9 மாதமாச்சு. அடடா, விட்டா பிரசவ காலம்னு சொல்லிடுவேங்க போலிருக்கே. எனக்கு வேற எதுவும் சொல்ல வேணாம், சரியா? நீ வந்த விஷயத்தை சொல்லு. மௌனிதாவை சில நொடிகள் அவள் முழுமையாக உள்வாங்கி பார்த்தாள். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கம்பேக்கா? தட்ஸ் குட். மௌனிதா பதில் சொல்லாமல் சிரித்தாள். சுசி தன்னை எடுத்த கேண்டிட் புகைப்படத்தை இவளுக்கு அனுப்பி வைக்கலாமா என்று யோசித்தாள். யோசனையை உடனே நிராகரித்தாள். டாட்டு போட்டுக்கிட்டதும் உங்களுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு 5 மாத பிளான். உங்களை அம்போன்னு விட்டுட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்ட மாதிரி டக்குன்னு எடுத்த முடிவும் இல்லை. நூற்றாண்டுகளை கடந்து தொப்புள் கொடி வாயிலை நோக்கி மனம் திரும்புது. ஒற்றை சந்தர்ப்பவாதமாக, இச்சையாக, காதலாக, காமமாக. அப்படியே அந்த 4 முனை சதுரத்தை நேற்று நடு ராத்திரியில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தப்போ இதுவரையிலான முடிவுகளையே முழுமையாக உணர்ந்தேன். தட்ஸ் எ மைண்ட் காலிங். அப்போது உங்களை நினச்சிக்கிட்டேன். நான் இப்போதைக்கு என்னோடய ஆராய்ச்சிக்கு ஒரு பாஸ் பட்டனை அமுக்கிறலான்னு தோணுது. மவு, புரியலையே. மும்பை போகிறேன். ஏதாவது புக் ஸ்டோர் இல்லைன்னா லைப்ரரியில் அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். பட் ஒய்? தேடல் பெருகுது. நிறைய புதிய அனுபவங்கள் வேணும். உன்னோட தீசிஸ் உன்னை நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணும் மாதும்மா. இந்த முடிவு சுத்த ஹம்பக். பைத்தியமா நீ? ஹே மவ், ஸ்லோ டவுன். ஆராய்ச்சியை தற்காலிகமாக நிறுத்துகிறேன், அவ்வளோதான். பேப்பர் ஒர்க் மட்டுமே நிற்க போகுது. என்னோட அன்றாடத்தில் அதுக்கான ஐடியா நிற்காது, நிறுத்த மாட்டேன். தட் யூ நோ. ஒரு வருஷம் போதும்னு நினைக்கிறேன். எப்படி நான் உங்ககிட்ட திரும்பி வந்து தான் ஆகணும். ஒரு ப்ரொஃபஸராக சொல்கிறேன், இது மடத்தனம். அப்படியா? அந்த குரல் தொனியிலும் முகபாவத்திலும் மௌனிதா சட்டென வடிந்தாள். மாதங்கியின் அனைத்து அபிலாசைகளும் இவள் அறிவாள். நீண்டகால இடைவெளி இருவருக்கும் நடுவே வேறொரு புதிய உலகத்தையே உருவாக்கி நிறுத்தி இருக்கிறது. என்ன கப்சிப்னு ஆகிட்டீங்க? நமக்கான எந்த மதிப்புகளையுமே நான் மட்டுமே வடிவமைச்சிக்க முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இன்னொரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்க. அதில் ப்ரைவசி இல்லை, ஆனால் சீக்ரெசி இருக்குது. இன்னொரு புகைப்படம் வந்தது. இன்னொரு டாட்டூ. இடது புறங்கையின் ஆட்காட்டி மற்றும் கட்டை விரல் இரண்டுக்குமான மேற்பக்க இடைவெளி வளைவில் போடப்பட்டிருந்த டாட்டூ. KD என்கிற ஆங்கில எழுத்துக்களுக்கு கீழே அதே பூச்சி டாட்டூ இருந்தது. 2 எழுத்துக்களையும் மீறிடாமல் அதற்கு கீழேயே அடங்கி இருக்கிற பூச்சி. இதென்ன, தொப்புள் வழியாக நுழைஞ்சு மேலே கைக்கிட்ட வந்துருச்சா? வாய் விட்டு சிரித்தாள். இப்படியெல்லாம் உங்களுக்குத்தான் தோணும். கேடின்னா என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? கேஇஸ் காஃப்கா. டி டார்லிங்கா? இல்லை, கேஇஸ் கரெக்ட். டி மீன்ஸ் டார்வின். ஓ, பரிணாம வளர்ச்சியை அடையாளப்படுத்துறியா? இல்லை, ஹம்பக் அப்படிங்கிற வார்த்தையை தந்ததும் டார்வின் தானே. வாழ்க்கையை ஹம்பக்னு குறிப்புணர்த்த நினைக்கிறியா மாது? ஏன் கூடாது? ஆனால் நம்பிக்கை இழக்கிறதுக்கு 1000 காரணங்கள் உருவாகிற மாதிரி அதை இழந்திடாமல் பத்திரப்படுத்திக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருந்தாகணும்ல. ஆனால் அது 10ஓடு 11 இல்லாமல் ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை உருவாக்கியே தீருவேன். பேசாமல் நீ கதை எழுது, நாவலிஸ்ட் ஆகிடு. அதுக்கு நீங்கள் தான் லாயக்கு. மண்டைக்குள்ளேயே விதவிதமாக உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அது செட் ஆகாது. சரி, இனியாச்சும் டச்சில் இரு. நோ, இப்போதைக்கு இது என்னோட கடைசி வாட்ஸ்அப் கால். மௌனிதாவிற்கு நெஞ்சில் சுருக்கென்று வலித்தது. சரியான அடம் பிடித்தவள். ஆனால் பேச்சிலும் நடந்து கொள்வதிலும் முன்னை காட்டிலும் பக்குவம் கூடியிருக்கிறது. பூச்சி டாட்டுவை ஒரு வாட்டி காட்டேன். கொஞ்ச நேரம் எதிர்பக்கத்தில் இருந்து மாதங்கி எந்த பதிலும் சொல்லவில்லை. மௌனிதாவையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக தலையை அசைத்து ஒப்புதல் செய்தாள். மொபைல் கேமராவை வயிற்று பகுதி நோக்கி திருப்பினாள். பூச்சி டாட்டு தத்ரூபமாக இருந்தது. இயந்திரம் குத்திய ரணத்தில் பூச்சி லேசாக புடைத்திருந்தது. அதன் சிறிய கால்கள் மாதங்கியுடைய வயிற்றின் ஏற்ற இறக்க அசைவுகளில் உயிரோடு நெளிவதைப் போன்ற பிரம்மையை தந்தது. மௌனிதாவிற்கு அந்த பூச்சியின் கைகளை பற்றி கொண்டு மெதுவாக
ஊர்ந்து ஊர்ந்து மாதங்கியின் தொப்புள் கொடி முடிச்சுக்குள்ளே நுழைந்து அப்படியே தொலைந்து போய்விட வேண்டும் போல் இருந்தது. சிறுகதையை எழுதியவர் கவிதைக்காரன் இளங்கோ. நாளை மற்றுமொரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.